أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر له ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان وعلمه البيان. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم كتاب الله وسنة رسول الله. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் சகோதரிகள், தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிலவச் செய்யட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஓதப்பட்ட சூராவினுடைய தலைப்பு அர் ரஹ்மானுடைய சூரா. இந்த பயான் தொடர்படியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் எதற்காக வேண்டி நடந்து கொண்டிருக்கிறது, ஏன், இதனுடைய காரணம் என்ன? ஏதோ இங்கே அமர்ந்து சொல்லப்படக்கூடியவர் எல்லாம் தெரிந்தவர் என்றும் இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் எதுவும் தெரியாதவர் என்பதற்காக வேண்டியாண்டா இல்லை. மாறாக இங்கு வந்து அமரக்கூடியவர்கள், பார்வையாளர்கள், கேட்கக்கூடியவர்கள், ஆண்களும் பெண்களும் அனைவர்களுமே மார்க்க கல்வியிலேயும் அல்லாஹுடைய வேதத்திலேயும் நன்றாக தேர்ச்சி உள்ளவர்கள், தெளிவானவர்கள், ஆய்வாளர்கள், நல்ல திறமை வாய்ந்தவர்கள். இது எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இது தொடர்படியாக ஏன் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னா, அல்லாஹுடைய வசனம் ஃபதக்கிர் இன் நஃபாத்தி ذிக்ரா சயذكر من يخشى. நபியே, அந்த மக்களிடத்தில் அதிகமாக உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிறான். காரணம், இன் நஃபாத்தி ذிக்ரா, இன்று அவர்கள் பயனளிக்காவிட்டாலும் சயذكر من يخشى, நாளைக்கு அவருக்கு பயன் பெறக்கூடிய நிலையில் அவர் மாறிவிடுவார். இன்று இறையச்சம் இல்லாமல் இருக்கலாம், இதற்கு பின்பு இறையச்சம் உடையவர்களாக மாறலாம். இன்று அவர்கள் சரியான நிலையில் இல்லாதவராயிருக்கலாம், நாளை அவர்கள் முழுமை பெற்ற ஒரு அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்பட்ட மனிதராக மாறிவிடலாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்வதின் காரணமாக ஒவ்வொரு நாளும் நாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த விதத்தில் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனம், அதிகமான வசனங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட வசனத்தில் அந்த அர் ரஹ்மானுடைய சூரா என் பார்வைக்கு தட்டுப்பட்டது. இதில் இருந்து சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அர் ரஹ்மான், ரஹ்மான் என்பவன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், அவன்தான் மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவன்தான் பயான்கிற ஒரு தெளிவு ஞானங்களை அவன்தான் உங்களுக்கு கற்றுத்தந்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அர் ரஹ்மான் என்பவன் என் யார், ரஹ்மான் என்றால் யார், ரஹீம் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் நல்லவர்களும் வாழுகிறார்கள், தீயவர்களும் வாழுகிறார்கள். இப்ப நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவன் தான் அந்த ரஹ்மான். அர் ரஹீம் என்பது
மறு உலகத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரஹீம் என்பது மறுமைக்கு சொந்தமான ஒன்று. நாளைக்கு மறுமையில் யார் வருகிறார்களோ, என்ன கொண்டு வருகிறார்களோ, அதன் அடிப்படையில் அவன் நற்கூலி வழங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அங்க என்ன செய்ய ரஹ்மான்ங்கிறது தன்மை என்ன செய்யாது, வராது. ஆனா இந்த உலகத்துல பாவிகளும் வாழுகிறார்கள், நல்லவர்களும் வாழுகிறார்கள், நன்றி உள்ளவர்கள் வாழுகிறார்கள், திமிரு பிடித்தவர்கள் வாழுகிறார்கள். எல்லோருக்குமே அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு தேவை, அவர்கள் ஒன்று போல் என்ன உணவு தானியங்களை, ரிசுக்குகளை அவன் அருமையாக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? அவர் ரஹ்மானாக இருப்பதினால். எந்த அளவுக்கு அவன் ரஹ்மான்ங்கிற ஒரு கிருபை, ஒரு தன்மை இருக்கும் என்றால், இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தையே, இந்த ரஹம்ங்கிறது கற்பத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த இரக்க சிந்தனை அது அவனிடத்தில், இறைவனிடத்தில் உண்டான ஒன்று. அப்படிங்கிறத அர்த்தத்தோடு விளங்கக்கூடிய வார்த்தை தான் அந்த ரஹ்மான்கிறது. இந்த ரஹ்மான் நமக்கு எத்தனை விதத்தில் நன்மைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது பல தாவா பயிற்சிகள் மூலமாக, பயான்களின் மூலமாக நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு முள்ளு குத்தியது என்றாலும் கூட அதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கேட்டிருக்கோமா இல்லையா? எதனால்? அவன் ரஹ்மானா இருப்பதினால், அந்த பாசத்தினால் அவன் என்ன செய்யறான், அந்த நற்கூலியை வழங்குறான். இந்த லைலத்துல் கத்ரை வணங்கிட்டா 83 வருடங்கள் வணங்கினாலும் கிடைக்க முடியாத கூலியை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா என்ன? அவன் ரஹ்மானா இருப்பதினால் தருகிறான். ரஹ்மானுடைய சிப்பத் அவனிடத்தில் தன்மை இருக்கிறது, அதனால் உங்களுக்கு தருகிறான். 1க்கு 10ஆக, 10க்கு 70ஆக, 70க்கு 200ஆக பன்மடங்காக உங்களுக்கு நன்மைகளை பெருக்கி தருவான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர் ரஹ்மானா இருப்பதினால். அப்ப நமக்கு அல்லாஹ் ரஹ்மானுங்கிற அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னாலும் அந்த ரஹ்மானுடைய தன்மையை மறக்கக்கூடாது. அப்ப அவனுக்கு நன்றி உடையவனாக நாம் இருக்கணும். அடுத்து அதை என்ன சொல்றான் பாருங்க, அர் ரஹ்மான், ரஹ்மான் என்பவன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தந்தான். அப்ப கற்கிறதுக்கு மார்க்கத்தில் மிக முக்கியமானது இல்மு நமக்கு வேணும். எப்படிப்பட்ட இல்மு வேணும்? மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும். இரண்டாவது மாரிஃபத்து ரசூல், நம்முடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிய வேண்டும். மூன்றாவது மாரிஃபத்து வலா தீனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி நாம் தெளிவான ஞானங்கள் இருக்க வேண்டும். அலா அதில்லா, ஆதாரத்தோடு, குர்ஆனிலேயும் ஹதீஸிலே உண்டான ஆதாரத்தோடு என்ன செய்யணும்? நாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் விளங்கி இருக்கணும். அதுதான் இல்மு. அது மூன்று இல்லைன்னா என்ன இல்மு இருக்கு? அப்ப அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த வசனத்தில் வரக்கூடிய அல்லாஹ்வை பற்றி ஆற்றல், அவனுடைய வல்லமை குறித்து என்னென்ன வசனங்கள்லாம் அத்தனை வசனம் இந்த மனநம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களை பற்றி உண்டான ஞானங்கள் இருக்கணும். இஸ்லாத்தை பற்றி உண்டான ஞானங்கள், தெளிவுகள் இருக்க வேண்டும். அது எல்லாம் எப்படி சொல்றான் குர்ஆன்ல? குல் நபியை சொல்லுங்கள், ரப்பி ஜிதினி இல்மா, எனக்கு நீ அதிகமாக கல்வியை தா என்று நீ கேட்கும்படி அல்லாஹ் கேட்கும்படி சொல்கிறான். சொத்தை கேளுங்க, சுகத்தை கேளுங்க எங்கேயா சொல்லியிருக்கிறானா? அதெல்லாம் நீங்க படைப்பதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னாலே என்ன செய்யறான், குறிப்பிட்டு விட்டான், இவ்வளவுதான் ரிஸ்க் அப்படின்னு. ஆனா கல்வி விஷயத்தில் அல்லாஹ் அப்படி சொல்லலை, கேட்கும்படி சொல்கிறான். நபியிடத்துல சொல்றான், குல் ரப்பி ஜிதினி இல்மா, எனக்கு இல்மை அதிகமாகத்தான் என்று கேட்க சொல்கிறான். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கம்மியாகவே தவிர கல்வியை கொடுக்கப்படவில்லை என்பதாக சொல்கிறான். அப்ப கல்வி கேட்டா கிடைக்கும். அப்ப கல்வியை கேட்கணும், துவா செய்யணும், அந்த கல்விக்காக முயற்சி பண்ணணும். அது ஒரு முஸ்லீம்களுடைய அடையாளம். ஏதோ ஒரு குர்ஆனை முடிச்சுட்டா ஓத தெரிஞ்சது, இஸ்லாமிய கல்வி முடிஞ்சது அல்ல. படிக்க வேண்டியது, தெரிய வேண்டியது, புரிய வேண்டியது, விளங்க வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தெரிந்தாக வேண்டும். ஆக அந்த இல்முடைய விஷயத்தை பற்றி நாம் தெரியணும். அடுத்து குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த குர்ஆனை போன்று உண்டான வேறு வேதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குர்ஆனுக்கு போட்டி போடுற அளவுக்கு ஏதாவது வேதம் இருக்காண்டா? இல்லை. அதை குர்ஆன் சவாலாக எடுத்து கூறுகிறது. உங்களால் முடிந்தால் ஜின்னு இனத்தையும் மனித இனத்தையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு குர்ஆன் ஒரு இடத்துல போதிக்கிறது. இதுவரைக்கும் யாரும் கொண்டு வர முடியல. சவாலை ஏற்று அதை முறியடிப்பதற்கு எந்த மனிதராலும் எந்த நூற்றாண்டுகளிலும் வர முடியல. 16-17 நூற்றாண்டுகள் ஆகுது, பதில் இல்லை. அல்லது குர்ஆனை கொண்டு வர முடியலையா, ஒரு 10 வசனத்தை கொண்டு வாங்க, இதே மாதிரி
10 வசனங்கள் அரபியில நீங்க கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு குர்ஆன் அறைகூவல் விடுகிறது. அதற்கும் பதில் இல்லை. 10 வசனம் கூட முடியலையா? இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைப்பட்ட இந்த குர்ஆன் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லி, இதை போன்ற ஒரு ஆயத்தை கொண்டு வா அப்படின்னு சவால் விடுது. அதற்கும் என்ன செய்யுது? பதில் வரல. அப்ப பதில் வரலன்னா நரகத்திற்கு தயாராக அப்படின்னு கூறுகிறது. அப்ப இதுவரைக்கும் எந்த விதமான அறிஞர்கள் முதல் கொண்டு எந்த வேதமும் இதற்கு ஈக்குவல் ஆக முடியாது. அப்படியான அல்லாஹ்வுடைய வேதம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரஹ்மத். ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கிறான், கிருபையானவன். அதை நீங்க ஓதணும், அதை நீங்க செவி சாய்க்கணும், அதனுடைய எழுத்துக்களை உச்சரிப்பை தஜ்வீதையும் பேண வேண்டும், மனனம் செய்யணும், அதனுடைய விளக்கத்தை நீங்கள் அடிக்கடி தொடர்பாக இருந்து அறிய வேண்டும், அதை பிறருக்கு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் நம்ம குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மரியாதை, கண்ணியம். குர்ஆனை மூடிய வைக்கிறது கண்ணியம் கிடையாது. அதோடு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். வெளிநாட்டுகளில் போய் பார்த்தோம்னா நல்லவர் கெட்டவர்கிற பாகுபாடு கிடையாது. வாகனத்தில் போனால் அங்கே ஒரு குர்ஆன் வச்சுருப்பாங்க, கடையில் ஒரு குர்ஆன், எந்த இடமா இருந்தாலும் ஒரு குர்ஆன் இருக்கும். அங்கே என்ன செய்வாங்க? அவர்களுடைய நேரம் போக அதை எடுத்து ஓதுவார்கள். அந்த தொடர்பாக இருக்கணும். அந்த நெருக்க தொடர்பு நம்ம நாட்டில் நிறையா இல்லை. காரணம், குர்ஆனுடைய போதனைகளை பற்றி சரிவர பிரச்சாரம் செய்வதே கிடையாது. ஆகிய குர்ஆன் அவ்வளவு முக்கியமானது, உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதற்கு தெரிஞ்சு புரிஞ்சு அதை அமல் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம விளங்குகிறோம். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹலக்கல் இன்சான், மனிதனை அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். படைக்கக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. யாருக்குமே யாராலும் ஒரு படைப்பை படைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு கொசுவை உங்களால் படைக்க முடியுமா? ஒரு கொசுவுடைய ரெக்கையை உங்களால் படிக்க முடியுமா? முடியாது சகோதரர்களே. மனுஷன் என்னென்னலாம் உருவாக்குறான், ஆனால் ஒரு படைப்பை உருவாக்க முடியாது. படைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒரு மனுஷன் உருவாக்குறான் அப்படின்னா அவனால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று இந்த மைக், இந்த டேபிள், இந்த போன், இந்த லைட்டு, இந்த கட்டடம். அவனால் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கினேன் அப்படின்ட்டு சொல்லி உருவாக்கிட்டான், முடிஞ்சு போச்சு. படைக்கிறதுங்கிறது அங்கே வராது. படைக்கிறது வந்தோம்னா மனுஷன் படைக்கிறதுக்கு ஆற்றல் உடையவன் என்ன செய்யணும்? இந்த ஒரு மைக்கு ஒரு 4 மைக்கை தயார் பண்ணணும். இந்த மைக்கை செஞ்சுட்டான், ஒரு 4 மைக்கை தயார் பண்ணணும். முடியுமா? இந்த ஃபோனு 4 ஃபோனாக மாறணும், இந்த ஃபேன் 4 ஃபேனாக மாறணும், இந்த கட்டடம் ஒரு 4 கட்டடமாக மாறணும். மாறல. அப்போ என்ன படைக்கிறது? இருக்கிறத கொஞ்சம் உருவாக்குறான், அவ்வளவுதான். அதுதான் அவங்களால முடியும், வேற ஒன்றும் முடியாது. எந்த மனிதனாலும் முடியாது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒரு கோழியை படைத்துட்டால் கோழி ஒரு 10 குஞ்சுகளை பொறித்து விட்டு இறந்து போகிறது. ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அவன் படைத்தான் என்றால் அவர் 10 குட்டியை போட்டு என்ன செய்யுது? அது இறந்து போகுது. ஒரு மனுஷனை படைச்சா ஒரு 10 பேரை குழந்தைகளை பெற்று விட்டுட்டு அது இறந்து போகுது. அப்ப என்ன செய்யுது? உருவாகுதா இல்லையா? ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வாவை 2 பேரை தான் அல்லாஹ் படைச்சான். ஹவ்வாவினுடைய விலா எலும்புல தான் படைச்சிருக்கான், தனியாக படைக்கல. படைச்சு விட்டுட்டான். இது எத்தனை கோடி பெருகி இருக்கு. அதுக்கெல்லாம் மூலம் யாரு? ஆதம் ஹவ்வா மட்டும்தானே. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு விலங்கை படைத்தான். இதுவரைக்கும் அந்த விலங்கு வந்துகிட்டு இருக்கு, கியாமத் வரைக்கும் போயிட்டு இருக்கும். அத்தனை ஒரு விலங்கு தான் காரணம். ஒரு தாவரத்தை படைத்தான். ஆரம்பத்தை தாவரத்தை அல்லாஹ் படைச்சிருப்பான். அந்த தாவரத்தின் மூலமாக எல்லா தாவரங்களும், ஒரு மரத்தை படைத்தான், எல்லா மரம் உருவாகுது. இதுதான் படைப்பு. அதைத்தான் சொல்லுகிறான் அல்லாஹ், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனல் காலிகீன், படைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன், பரக்கத்திற்குரியவன் அப்படின்ட்டு தன்னை பற்றி சொல்கிறான். இதில் இது பொய் இருக்குமா? இது நிதர்சனமான உண்மை அல்லவா இது? அப்ப படைக்கிற ஆற்றலை அல்லாஹ் யார் தருகிறார்? அல்லாஹ் தான் படைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான் தன்னை. அதை பற்றி அஃபரைத்துமா தும்னுன், நீங்கள் கர்ப்பத்திலே கொடுக்கக்கூடிய அந்த இந்திரிய தோயை பார்த்தீர்களா? அன்தும் தஹ்லுகுனஹு நஹ்னு காலிகுன், நீங்கள் படைத்தீர்களா நாம் படைத்தோமா அப்படின்னு கேட்கிறான். அதே போன்று அஃபரைத்துமா தஹ்ருசூன், விவசாயம் செய்கிறீர்கள், அதை பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், விவசாயம் நீங்கள் செய்கிறீர்களா நாங்கள் செய்கிறோமா? லவ் நஷாஉ ஜஅல்னா ஹுதாவன் ஃபல்லல்தும் தஃபக்கூன், நாம் நாடினால்
அது வளர்ந்து அறுவடை நேரத்தில் குப்பை கூளங்களாக நாம் மாற்றி விடுவோம் அப்படிங்கிறான். அப்ப படைக்கக்கூடிய ஆற்றல். அதே போல தண்ணியை பற்றி இறைவன் கேட்கிறான், நீங்கள் தண்ணி இருக்கல, அது எப்படி வந்தது? அது நீங்க நாங்க உருவாக்குறோமா? லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். நாம் நாடினால் அந்த தண்ணியை உப்பு தண்ணியாக மாற்றி விடுவோம், நீங்கள் நன்றி உள்ள மனிதர்களா இல்ல அப்படிங்கிறான். எல்லாத்தையும் உப்பு தண்ணியாச்சு நம்ம குடிக்க முடியுமா? சுவையான தண்ணியை கொடுக்கிறானா இல்லையா? அது யார் காரணம்? ரஹ்மான். கூழ்ந்த ஒரு காற்றை தருகிறான், நல்ல சுவையான உணவுகளை தருகிறான், ரிசுக்கை தருகிறான். எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்ன? ரஹ்மான். அப்படிப்பட்ட ரஹ்மானுடைய படைப்பு ஆற்றல் அவ்வளவு மகத்தான ஒன்று என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் சகோதரர்களே. அவன் எப்படிப்பட்ட படைப்புள்ளவன் அப்படிங்கும் போது, உயிரினங்களை அல்லாஹ் படைக்கிறான். உயிரினங்களை கண்ணுக்கு தெரியாத சில உயிரினங்களை படைக்கிறான். அதே போன்று பெரிய உயிரினங்களையும் படைக்கின்றான். அதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்றான்? வத்தீனி வஸ்ஸைத்தூன். வத்தீனினா என்ன? வத்தீனி அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக. சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் அதனுடைய செய்தி ரொம்ப பலமுள்ள செய்தியா இருக்கும். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக. வஸ்ஸைத்தூன், ஜெய்தூன் என்ற மரத்தின் மீது சத்தியமாக. வத்தூர் சீனின், சினா என்ற தொடரில் தூருங்கிற மலையின் மீது சத்தியமாகிறான். வஹாதல் பலதில் அமீன், இந்த பூமி, இந்த மக்கா, இது மிக நம்பிக்கைக்குரிய பட்டணத்தின் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். சத்தியம் விட்டு என்ன சொல்றான்? லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாம் அழகிய வடிவத்திலே மனிதனை படைத்தோம் அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியை சொல்றதுக்கு சத்தியம் விட்டு ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தி சத்தியமா சொல்றான். அப்ப எவ்வளவு முக்கியத்துவமான செய்தி எல்லாம் சொல்றான் பாருங்க. அப்ப அந்த படைப்பினுடைய ரகசியம் அவனுக்கே உண்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம திட்டவட்டமாக தெரிகிறோம். ஒருவருக்கு அழகா இருக்கலாம், இன்னொருக்கு அழகு இல்லாம போயிடும். ஒருக்கு கவர்ச்சியா இருக்கலாம், இன்னொரு கவர்ச்சி இல்லாம இருக்கும். ஆனால் எப்படி வருது? அழகை சேர்த்து அந்த அமைப்பையும் சேர்த்து சொல்கிறான். அழகான அமைப்பான உருவத்தில் நான் படைச்சிருக்கோம் அப்படின்னு. உச்சந்தலையிலிருந்து ஒரு மனுஷனை உள்ளங்கால் வரைக்கும் பாருங்க, அந்த படைப்பை பாருங்க, பயனுள்ளதா இருக்குதா இல்லைங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் படைக்கப்பட்ட அந்த அவயங்கள் எல்லாம் பயனுள்ளதா இருக்கிறதா, பயன் இல்லாம இருக்கிறதா? அதே போன்று உங்க உறுப்புகள், வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள் எவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டு இருக்கிறது. மாயா, உங்களிடத்திலேயே அத்தாட்சி இருக்கிறது. இந்த அத்தாட்சியை போய் நீங்க வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டியதில்லை. அந்த அத்தாட்சி உங்களிடத்திலே இருக்கிற. அப்படா துபுசிரோ, நீங்க பார்க்கவில்லையாங்கிறான். எப்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கிறத நம்மளை சிந்திச்சா நிச்சயமாக ஒருபொழுதும் அல்லாஹ்வை மறந்து விட மாட்டோம் அப்படிங்கிற செய்தி இதில் விளங்குகிறது. அதே போன்று இந்த மனிதனிடத்தில் சிரிப்பு, கோபதாபம், அழுகை, துக்கம், மகிழ்ச்சி, அமைதி, இப்படிப்பட்ட எத்தனையோ உணர்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் பாருங்க. இதில் ஏற்படுத்துறான் பாருங்க. இதில் அதெல்லாம் கூட நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் இன்று ஆய்வு செஞ்சு ஒரு உண்மையை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த விஷயத்தை? யஹ்லுக்குக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பாத் ஹல்க். உங்க தாயினுடைய வயிற்றிலே படைப்புக்கு பின்னால் ஒரு படைப்பை துலுமாத்தின் சலாஸ், 3 இருள்களுக்கு அப்பால் வச்சிருக்கிறான். இந்த வயிற்றுல இருந்து 3 இருள்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னால் குழந்தையை வச்சிருக்காங்க. இது யார் வைத்தது? தாலிக்குமுல்லாஹ், அது உங்களுடைய இறைவன். ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு. லகுல் முல்கு, அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை ஒரு நினைத்தால் ஃபன்னா துஸ்ரஃபூன், எப்படி உங்களால் அல்லாஹ்வை நிராகரிக்க முடிகிறது அப்படிங்கிறான். அப்ப இதை சிந்திச்சான ஒரு மனுஷன் நிராகரிக்க முடியுமா? இதை ஆய்வு செஞ்சு ஒருத்தர் வெளியிடுறான். எப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதனுடைய கற்பத்தினுடைய உண்மையை இஸ்லாம் கூறுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் அது உண்மை என்று விஞ்ஞானம் நிரூபிச்சது உண்மைதான் என்று ஒரு அறிஞன் சொல்லிட்டு போறான். அப்போ எவ்வளவு பெரிய இந்த படைப்புண்டு ரகசியம் இந்த மனித உள்ளத்துல மனிதனை எல்லாம் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சியில ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று கருவறை ரகசியத்தை பற்றி இஸ்லாம் சொல்லித்தரதை விஞ்ஞான உண்மைப்படுத்துவதை போன்று எண்ணிலடங்கா உயிரினங்கள்,
அதனுடைய ரேகை ஒரு ரேகையோடு ஒத்து போவது கிடையாது. பார்க்குறோமா இல்லைங்களா? மனிதனை தனித்தன்மையோடு எல்லாம் வச்சிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய முகம் போய் ஒரு மனுஷன் இருக்காது, ஒரு மனுஷனுடைய குரல் மாதிரி இன்னொரு குரல் இருக்காது, ஒரு மனுஷனுடைய மூக்கு கண்ணு மொழி எல்லாம் இன்னொரு இருக்காது, தனித்தன்மையோடு எல்லாம் வச்சிருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ரேகை இருக்கு பாருங்களா, இந்த ரேகை ஒரு ஆளுடைய ரேகை இன்னொரு ஆள் ரேகை இருக்காது, சேராது. ஆனால் இப்போ இன்றைய காலத்தில் அறிவியல் உலகம் மரபணுக்களையும் ரேகைகளை நம்பி இருக்குதா இல்லையா? இதை இஸ்லாம் உண்மைப்படுத்துகிறது. எப்படி? அல்லாஹ் சொல்றான், பலா காதிரீன் அலா நுஸவ்விய பனானா. அல்லாஹ் இந்த ரேகையினுடைய நுனியை சமமாக ஆக்கி அதை உருவாக்குவதிலே சக்தி உடையவன் என்பதாக தன்னை பற்றி அவன் சொல்லுகிறான். அப்ப அந்த ஒரு ரேகை அவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று மனிதன் ஈஸியாக பேசுகிறான், இந்த உலகத்தில் வாழ்றதோடு முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒரு உலகம் நமக்கு கேள்வி கணக்கு கேட்டு எழுப்பி விசாரணையெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒன்றா அப்படின்னு சந்தேகத்தை வசுவாசை உண்டாக்குகிறான் மனுஷன். எப்படி சொல்றான்? காலமன் யுஹியல் இலாம் வஹிய ரமீம். மக்கி போன எலும்புகளை எப்படியா மீண்டும் எழும்பும் அப்படின்னு கேட்கிறானா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல? யுஹில்லதி அவ்வளவு மர்றா, ஆரம்பத்தில் எப்படி அவன் உருவாக்கினானோ அதற்கு பின்னால் அதை அழிச்சு விட்டு மீண்டும் உருவாக்குவது கஷ்டமா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்கிறான். அப்ப அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்தில் உண்டான ஒரு எலும்பு, உள்வாள் எலும்பு, நுனி, அந்த நுனியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஸ்லிம் ஷரீஃபில் 5662வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று என்ன? அந்த நுனி வாள் இருக்கு பாருங்க, அந்த எலும்புலே வரைக்கும் நுனியா இருக்கும். அதான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. இதை இந்த வசனத்தை கருதி சில விஞ்ஞானிகள், ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி பல ஆயிரம் டிகிரி அளவுக்கு வெப்பத்தை உண்டாக்கி அதை அழிப்பதற்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டான். அதை ஒண்ணுமே செய்ய முடியல, அழிக்க முடியல. இந்த செய்தியை வெளி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சான். இந்த திருமறை குர்ஆனில் இந்த வசனம் அது உண்மையானதுதான் இந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியான முறையில் படைப்பினுடைய ஆற்றல்கள் வல்லமைகள் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறாங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் என்றால் இறையச்சம் இயல்பாகவே நமக்கு ஏற்படும், அந்த தக்வா ஏற்படும். எப்படி படைத்தான் அல்லாஹ், படைப்புக்கு சொந்தக்காரன் எவன் அப்படிங்கிற செய்தியை நம்ம குர்ஆனின் மூலமாக அந்த அறிவை நம்ம பெறணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். சூரத்துல் வாக்கியாவில் வரக்கூடிய ஒரு வசனம், முந்தி விட்டவர்கள், முந்தி உள்ளவர்கள் தான், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக்கல் முக்கர்ரபுன், முந்தியவர்கள் உலாய்க்கு, அவர்கள் அல்லாஹ்விடத்தை நெருக்கமானவர்கள். அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறது, என்ன போதிக்கிறது அப்படின்னா, நம்ம எதிலேயுமே முற்படுத்தி இருக்கணும். நம்ம உண்மை முஸ்லீமாக இருக்கணும். உண்மை முஸ்லீமாக மட்டும் இருக்கக்கூட, அதை தாண்டி முஸ்லீம்களே நம்பர் 1ஆக இருக்கணும். அதை யார் செஞ்சார் கேட்டா, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உமிர்து அவ்வளல் முஸ்லிமீன், முதலாவது முஸ்லீமாக நாம் இருப்பதை நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முன்மாதிரியை என்ன உலகுக்கு என்ன செஞ்சாங்க, எடுத்து காட்டினாங்களா இல்லையா? அவங்க வரலாற்றில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ அதே போன்று ஒவ்வொரு மனிதர்கள் மாறும். நான் முஸ்லீம் ஆகிட்டோம், இபாதத் செஞ்சிட்டோம், அல்லாஹ் கட்டுப்பட்ட ரசூலுக்கு இருக்கும், அது மட்டும் போதாது. உங்க மூலமா சில முன்மாதிரியான செய்திகள், நல்ல நன்மைகளான செய்திகள், ஒரு சுன்னத்தான ஒரு காரியங்கள், ஒரு பருதான காரியங்கள் உங்க மூலமா அது ஏற்படணும். அப்போ நீங்க ரோல் மாடல் எப்படி இருக்கணும்? முஸ்லீமாக இருக்கணும், உண்மை முஸ்லீமாக இருக்கணும், முதலாவது நம்பர் முஸ்லீமாக இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு சில நிபந்தனைகளை நாம் என்ன செய்ய பார்க்கணும். ஒன்றாவது என்ன, நம்முடைய கொள்கை இருக்கு பாருங்க, அக்கீதா, அதில் சிறந்து விளங்கணும். அப்ப நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் என்ன செய்வாங்க, நம்மை வைத்து பாடம் படிப்பார்கள். அதற்கு நீங்கள் முக்கிய காரணமாக திகழ வேண்டும். ஒரு தொழுகையாளியா, அந்த தொழுகையில முக்கியத்துவம் உங்களை பார்த்து 10 பேர் தொழுகைக்கு வருவார்கள். அதே போன்று நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையா, உங்களை பார்த்து 10 பேர் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். இந்த ரோல் மாடல் அப்படி போகணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கண்ணியங்கள், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய எல்லாமே என்ன செய்யணும், நம்மை பார்த்து மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக நிற்கணும். அந்த ரோல் மாடல் யாரை பார்த்து நம்ம இருக்கணும்?
சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து என்ன செய்யணும், அந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவதில் முதலாவது நம்பராக இருக்கணும். அப்பத்தான் நம்ம முஸ்லீம் ஆக முடியும். ரெண்டாவது என்னண்டா, அக்கீதா கரெக்டா இருக்கணும். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை நாம் செயல்படுத்தணும். வாழ்க்கையில சொல்லிட்டு நம்ம என்ன செயல்படுத்தாமல் இருந்தோம் என்றால் அது என்ன விஷயம், அல்லாஹ்விற்கு கோபம் தரக்கூடிய விஷயம் என்று சொல்கிறான். வார்த்தையில ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒரு வார்த்தை அல்லாஹ்விற்கு கோபம் தரக்கூடிய வார்த்தை, இரண்டாவது வார்த்தை என்ன, அல்லாஹ்விற்கு பிரியமான வார்த்தை. கோபம் தரக்கூடிய வார்த்தையை பற்றி எங்க சொல்லுகிறான் அல்லாஹ்? சூரத் சாஃபாவுல சொல்லி காட்டுகிறான், லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபர மக்தன் இந்தல்லாஹ். ஏன் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறீர்கள்? இது கபர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விற்கு கோபம் தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறான். அப்ப ரோல் மாடலா இருக்கக்கூடிய நம்பர் 1 முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டோம்னா அது செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்லிட்டு மட்டும் போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தி இதுல தெரிகிறது. அல்லாஹ்விற்கு கோபம் தரக்கூடிய செய்தி சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது. இது ஒன்று. அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தை எது? வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹ வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். சொல்லிலே மிகச் சிறந்தது எது அப்படி கேட்கிறான். அது அவன் முஸ்லீமாக இந்த உலகத்தில் இருந்து சிறந்த நடைமுறை வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்து அவன் பிறருக்கு எடுத்து சொல்லுவான் பாருங்க. பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக அவன் மாறி அப்படியான ஒரு நான் முஸ்லீம் என்று எவன் சொல்லுவானோ அவனை விட சிறந்த வார்த்தை என்னங்கிறான். அப்ப நம்ம எதை செய்யறோமோ அதை பிறருக்கு சொல்லணும், அதுக்கு பின்னால் முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தணும். அதுதான் மிகச்சிறந்த இறைவனுக்கு பிடித்தமான வார்த்தை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்முடைய ரோல் மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சாபிக்குங்கிற இடத்துல வரணும்டா நம்முடைய சொல்லும் செயலும் தூய்மையாக உண்மையாக இருக்கணும். இரண்டாவதாக இபாதத் வணக்க வழிபாடு விஷயத்துல அதிகமாக அக்கறை காட்டப்பட வேண்டும். அந்த இபாதத்து எப்படி இருக்கணும்? சல்லு கமா ரைத்து மூனி சல்லி, என்ன எப்படி தொழுகை கண்டீர்களோ அப்படியான தொழுகை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில எப்படி நம்மளை தொழுகை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகை, நம்முடைய ருக்கு, நம்முடைய சுஜூத், நம்முடைய அனைத்து காரியங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிமூன முஹ்ததூன முத்தக்கூன முஹ்சினூன, அந்த 4 பண்புக்கு சொந்தக்காரா இருக்கணும். முஸ்லிமூண்டா யாரு? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். அதே போன்று முஹ்ததூன் நேர்வழி அடைந்தவர்கள், முத்தக்கூன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், முஹ்சினூன் உபகாரம் செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பண்புக்கு சொந்தக்காரர்களா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த முஸ்லிம் ரோல் மாடலாக நமக்கு இருக்க முடியும். அடுத்து இதுக்கு ஒரு சம்பவம் ஒன்றை நாம் நினைவுபடுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மூசாவுக்கு உத்தரவு போட்டான், உங்களுடைய கவுமுகளை பனி இஸ்ரவேலர்களை நீங்கள் தூர் சீனா மலைக்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க அவங்களிடத்துல போய் எல்லாம் நீங்க புறப்பட்டு வாங்க, தூர் சீனா மலைக்கு வாங்க, அல்லாஹ் உங்களோடு சந்தித்து சில சம்போசனைகள் ஏற்படுத்த போறான் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. அழைச்சா உடனே வந்துருவாங்களா? பனி இஸ்ரவேல் அப்படிப்பட்டவர்களா? அவர்கள் அப்பொழுது சீக்கிரத்தில் மரியாதை கொடுத்து வரங்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்க பிறவுனிடத்தை யுத்தம் செய்யணும், பிறப்பட்டு வாங்கும் போது நாங்க இங்கேயே உட்காந்துக்கிறோம், நீயும் உன்னோட ரப்பும் போய் பிறவுனிடத்தை யுத்தம் செஞ்சு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படி சொல்லக்கூடிய சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்டவனுங்க அல்லாஹ் அழைக்கிறான் அப்படின்னு சொன்ன பொழுது ஆடி அசைஞ்சு நடனமாடி இப்படி இருந்து ஒரு மாதிரியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது என்ன செய்யறான்? அல்லாஹ் அவர்கள் அழைக்கிற எதிர்பார்க்கிறான், அவருடைய வரவை எதிர்பார்க்கிறான். ஆனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக தூர் சீனா மலையில் நின்றுட்டாங்க. அவர்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க. உடனே அல்லாஹ் கேட்கிறான், சூரத்து தாகாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுகம், வமா அஜலகன் கௌமிக யா மூசா, ஓ மூசாவே உன்னுடைய கவுமுகளை நான் அழைச்சிட்டு வர சொன்னா அதை விட்டுட்டு தீவிரமா நீ இங்க நிக்கிறியே அப்படிங்கிறான் அல்லாஹ். நீ முதலாவது யார் உன்னை கூப்பிட்டா? நாங்க அவங்க நல்லா கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால கும் உலாய் அலா இஸ்ரி, அவங்க என்னை பின்தொடர்ந்து யா அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அஜில் துயிலேக்க ரப்பிலி தருலா, நான் வேகமா எதுக்கு வந்தேன் தெரியுமா? உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணும், நீ என் மேல் அருள் செய்வாய், அதுக்காக நான் முதலா நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்திய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா இதுல கிடைக்கிற பாடம் என்ன?
நாம் எல்லாத்திலையும் முந்தி நிலையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருள் வேணும் அப்படின்டா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முதலாவது சஃபை நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு தொழுகையிலே, ஒரு இபாதத்தில், ஒரு நன்மையான காரியம் செய்யக்கூடிய விஷயத்தில், ஒரு தர்ம சிந்தனையில் ஏதாவது பிரச்சனை என்றால் முன்னிலையில் நிற்பதில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை வழிகாட்டி இருக்கிறார்களோ, எந்த ஒரு வழியை அல்லாஹ் பாராட்டி குர்ஆனில் எடுத்து சொல்கிறானோ அந்த நிலையை நாம் அடையணும்டா. நம்முடைய ரோல் மாடல் எப்படி இருக்கும்? நாம தான் முன்னால் நிற்கிறோம். உங்களை பார்த்து என்ன செய்யணும்? 10 பேர் வருவாங்க. அதுதான் அந்த மாதிரி முஸ்லீமா இருக்கக்கூடியதான் அவ்வளவு முஸ்லிமின். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உமிர்த்து அவ்வளவு முஸ்லிமின், நான் முதலாவது நம்பரான முஸ்லீமாக நான் ஏவப்பட்டிருக்கிறேன், அதனால செஞ்சே ஆவேன் அப்படிங்கிறோம். அப்படியான ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரோம். இதுக்கு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற உதாரணங்கள். ஒரு தடவை ஒரு மனிதர், ஒரு சஹாபி கையில் தங்கத்தை போட்டுட்டு அப்படி நடமாடிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த வாலிபர்கிட்ட, இந்த தங்கங்கிறது ஹராம் என்பது உனக்கு தெரியாதா என்று கலட்டி தூர அப்படியே எரிந்து விடுகிறார். அப்படி போயிடுறாங்க. அதுக்கு பின்னால் அந்த மனிதருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி எரிஞ்சாங்க, இது எவ்வளோ ஹராமுங்கிறத அவங்க மக்களுக்கு அதனுடைய தீமையை குறித்து அவங்க என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை செஞ்சுருக்காங்கிறத அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன உள்ளத்தில் பதிஞ்ச நிலையில் இருக்கும் போது 2 சஹாபாக்கள் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் தங்கத்தை தூர போட்டாங்கன்னா அதை எடுத்து உனக்கு தாக்கா ஹராம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த இளைஞர்கிட்ட சொல்லும்போது அந்த இளைஞர் சொல்ல வார்த்தை என்ன? அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் ஹராம் என்று என்னுடைய கையிலிருந்து கலட்டி தூர இருந்ததை நான் ஒருபொழுதுமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி காட்டுத்தீயாக இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் பரவ செய்தது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இளைஞர் இப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு. அதற்கு பின்னால் இவர் என்ன செய்தாரோ அதை தாண்டிய நிலையில ஒவ்வொரு இளைஞர்களும் சஹாபா பெருமக்களும் அவங்க தங்கத்தின் பக்கமே செல்வது கிடையாது, ஹராம் என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை நிலையை சரியான நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்படின்னா இதில் கிடைக்கிற பாடம் என்ன? அந்த ஒரே ஒரு மனிதர் ரோல் மாடலாக இருந்தாரா இல்லையா? உண்மை முஸ்லிம். அங்கே அவர் சொன்ன காரணமாக ஒரு 10 பேர் திருந்தினாங்களா இல்லையா? அப்படி இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு இளைஞரும். ஏதோ டெய்லி நம்ம பயான் கேட்குறோம், ஒரு காதலை வாங்குறோம், ஒரு காதலை விட்டுறோம், அதோட முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு மௌலை வருவார் அவர்கிட்ட கேட்போம். இன்னொரு அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும், அது நம்பர் 1ஆக செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்றேன். இப்படியான முறையில் ஒவ்வொரு சகாபாக்கள் சில முன்மாதிரி இருக்கு தெரியுங்களா? அதுக்கு அடுத்த ஒரு சகாபி என்னன்னா அபூபக்கர் சித்திக். அவர் எவ்வளவு பெரிய சகாபி! அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பின்பு முதல் ஹலீஃபாவாக அந்த பையத் செஞ்சு அவங்க ஹலீஃபாவா ஆனதற்கு பின்னால் அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய தூய்மையான ஆட்சிகளும் அவர்கள் காட்டிய வழிமுறைகளும் உலகத்திற்கு மிக அற்புதமான ஒரு முன்மாதிரி என்பதை நாம் மறக்கக்கூடாது சகோதரர்களே. எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனதுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே ஒரு ஆட்சியை செய்ய சாதாரணப்பட்ட காரியமா? அது ரசூலோட பாடம் எடுத்தவங்க அங்கிருந்து என்ன செஞ்சாங்க? நல்ல பேர் வாங்கினாங்களா இல்லையா? முன்மாதிரியா இருந்தாங்க. குர்ஆன் எல்லாம் அங்கங்க மனப்பாடம் செய்து எலும்புகளின் தோள்களிலையும் அங்கே எழுதி வைத்துக் கொண்டு மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய பணிகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸைத் இப்னு சாபித்தாவை வைத்து செஞ்சார்களா இல்லையா? அப்ப இதுவரைக்கும் நம்ம குர்ஆனை நம்ம படிக்கிற ஓதுறண்டா அதற்கு மூல காரணமாக இது அமைப்புக்கு முழுக்க முழுக்க ஆட்சியில இருந்து உதவி ஒத்தாசை செய்தவர்கள் யார்? முன்மாதிரியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதே போல ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் தனியாக போனது. சதக்காவோ ஜக்காத்தோ எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, தொழுகை மட்டும் தான் செய்ய வேண்டும். உடனே என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் ஒரு சில பேர் கம்முன்னு இருந்தாங்க, அபூபக்கர் விடவில்லை. அல்லாஹ் எங்கேயெல்லாம் அகீமு ஸலாத் என்று சொல்கிறானோ ஆத்து ஜக்காத் என்று சொல்கிறான். ஒன்றை ஒன்றோ இணைச்சு சொல்றான். தொழுகை வேறு ஜக்காத்து வேறு என்று இரண்டாக யார் பிரிக்கிறார்களோ கடுமையாக அவர்களிடத்தில் போர் பிரகடனம் செய்வேன் என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, யுத்த படைக்கு தயாராகி படைகள் அனுப்பி வச்சாங்க, வெற்றி கொண்டார்கள். அதுக்கு பின்னால் ஜக்காத்து பொருளை அள்ளி வந்தார்கள். அப்படிங்கிற சம்பவத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எவ்வளவு முன்மாதிரிங்கிறத பாருங்க. அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல ஒருவன் பொய் நபி முஸைலமத்து கஸ்ஸாப், நானும் நபி என்று சொல்லி மக்களை பூரா அழைச்சிட்டு ஒரு கூட்டமா போயிட்டு இருக்கான். உடனே இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாமல்
உன்னர் நபியாக எவன் பிரகடனப்படுத்துகிறானோ அவனிடத்தில் போர் செய்வேன் என்று அதையும் என்ன செஞ்சாங்க, தட்டி கேட்டு யுத்தம் செய்து அவர்களை காப்பாற்றுகிறார். பார்க்கிறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்திக் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில உண்மை முஸ்லீமாக நாம் வாழணும். அது உண்மை முஸ்லீம் என்றால் எப்படி இருக்கணும்? அவ்வளவு முஸ்லிமின் முதலாவது நம்பர் முஸ்லீமாக இருக்கணும். அப்படின்னா அவர்களிடத்திலே வாழ்க்கையில சொல்வது மட்டுமல்ல, சொல்வதையும் செயல்படணும். இரண்டாவது இபாதத்திலே நாம் முக்கியத்துவம், அதே போன்று நற்குணங்களிலே நாம் முக்கியத்துவம், சபுருங்கிற ஒரு பொறுமை நம்மிடத்தில் இருக்கணும். ஆக இப்படியான முறையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் சாபிகூன் முந்தி விட்டவர்கள் உலாய்க்கல் முகர்ரபூன் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்றான். அந்த நெருக்கத்திற்குரியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பெரும் பதவிகளை எல்லாம் அல்லாஹ் தருகிறான் என்பதாக பின்னால் வரக்கூடிய வசனங்கள் நமக்கு கூறுகிறது. ஆகவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவருடைய கிருபையினால் இதுவரைக்கும் உள்வாங்கிய அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடிய அந்த மனதையும் தைரியத்தையும் இந்த ஈமானையும் அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே மறு உலகத்தில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு தந்தல் உரிவானா என்று கேட்டுக்கிறேன். உரையை இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ்.